ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையோட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான். இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எத்தனை பேர் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது? எத்தனை பேர் நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு அந்த டவுன் சைடு, அதாவது ஓப்பன் எபோவ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத எத்தனை பேர் உங்களால் கணிக்க முடிஞ்சது? ஸோ நிறைய பேர் நம்மளுடைய கான்செப்டை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ உங்களால் அதை ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா வெல் அண்ட் குட், ரெலி ஹாப்பி. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய இந்த அனாலிசிஸை நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்லி ஃபியூச்சர் தான் ஒரு பேஸ். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வீக்லி ஃபியூச்சர் அதுதான் நம்மளுடைய அந்த டேட்டா தான் நம்மளுக்கு பேஸ். பட் அது வந்து அவைலபிள் கிடையாது என்எஸ்சியில். நாமளே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, அதனுடைய கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் ஏற்கனவே வீக்லி ஃபியூச்சர்ஸ் கால்குலேஷன் கம்ப்ளீட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ஆல்சோ ஆப்ஷன் ப்ரீமியம் அதன்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ், வீக்லி ஃபியூச்சர் படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிட்ட பிறகு எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம அனலைஸுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலை நான் வந்து ஒரு தனி வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ எவ்ரிடே அனாலிசிஸ்ல நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்றத உங்களுக்கே காமிக்கிறேன், சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நடக்கும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் மூவ்மெண்ட்டை பொறுத்து நான் டாப்ல இருந்து ஆரம்பிப்பேன், இல்லை பாட்டம்ல இருந்து ஆரம்பிப்பேன். இட் டிபெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, ஓப்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 137 26 137 ஓப்பன் ஆகி ஹை வந்து 142 மட்டும் தான் போயிருக்கு. ஒரு 5 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ வந்து ஒரு லோ வந்து கிட்டத்தட்ட 2694 வரைக்கும் லோ வந்திருக்கு. க்ளோஸ் வந்து 127 மறுபடியும் டாப்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க செல்லர்ஸோட பிளேவும் இருக்குது, பையர்ஸோட, அதாவது கால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். நம்ம வந்து பையர் செல்லர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு பையர்ஸ்னு சொல்லுவோம், டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு செல்லர்ஸ்னு சொல்றோம். அதே நீங்க கால் புட்ல நம்ம ஆஸ் எ பையரா கால் அண்ட் புட்டை நம்ம வச்சு கம்பேர் பண்ணா ஒரு காலுடைய ஆக்டிவிட்டியும் இருக்குது, ஒரு புட்டுடைய ஆக்டிவிட்டியும் இருக்குது. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால நம்ம நார்மலாவே நம்ம ஃபியூச்சரை பார்க்குறோம், இல்லை ஸ்பாட்டை பார்க்கணும், பையர் செல்லர்ஸ்னு பேசுவோம். கால் ப்ரீமியம்ஸ் பார்க்கும்போது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்கும்போது நம்ம அதை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து ஒவ்வொரு நாள் வீடியோலையும் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடாலஜியை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக உங்களால் பிடிச்சிருக்க முடியும். இதன்படி எவ்ரிடே மார்க்கெட்டில் தினந்தோறுமே நம்ம என்ட்ரி எடுக்கணுன்றது கட்டாயம் இல்லை. அது பேஸ்ட் ஆன் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்து நம்ம எடுக்கலாமா வேணாமன்ற முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய தன்மையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டோட தன்மை, அதனுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு உண்மையிலேயே பயன்படும். ஸோ இன்னையோட அனாலிசிஸ்குள்ள நம்ம போயிடலாம். வீக்லி ஃபியூச்சர் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டலோட கால்குலேஷன் பேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. நான் இதை வந்து ஒரு இண்டிகேட்டராக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். தோஸ் ஆர் டேக்கிங் அவர் சிலபஸ் கண்டென்ட்டை எடுக்கிறவங்களுக்கு இந்த சோர்ஸ் கோடையும் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு இது இது கட்டாயம் கிடையாது. இது நீங்கள் கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். பட் ஹியூமன் சைக்காலஜிக்கு ஒரு சார்ட் வடிவத்தில் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி. அதனால தான் நானே இதை கன்ஃபர்ம். ஸோ இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. தோஸ் ரியலி நீடர் மட்டும் தான், அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சோம். பட் இனிஷியலி கண்டென்ட் எடுக்கிறவங்க, சிலபஸ் எடுக்கிறவங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லேட்டர் பாயிண்ட்ல நான் இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த வீக்லி ஃபியூச்சரோட இண்டிகேட்டர் மட்டுமாவது யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரியலி வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அடுத்த கட்டம் நான் இதை வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய டேட்டா படி பார்க்கும்போது ஹை வந்து 142, லோ வந்து 94, 26,142, 26,094 லோ. ஹை வந்து 142 சொல்றோம், விச் இஸ் வெரி வெரி நியர் டு 150. ஸோ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா 2694, விச் இஸ் வெரி வெரி நியர் டு 100. ஸோ டாப் அண்ட் பாட்டம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நான் வந்து இனிஷியலி இது செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து டாப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து 150 ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு 150 கால் அண்ட் புட்டை நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 150 கால் அண்ட் புட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்க மீட்டிங் நான் மீட்டிங் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ 142ங்க, ஓப்பன் ஆனது 137, ஹை வச்சது 142. 150 கிராஸ் பண்ணுச்சா? பண்ணல. ஸோ கிராஸ் பண்ணாலும் சரி, பண்ணாம கிட்ட வரைக்கும் போனாலும் சரி, சில நேரங்களில் இந்த 150 கால் புட் வந்து மீட் நடக்கும். மீட்டிங்னா என்ன? ஒருத்தருடைய ஹை, இன்னொருத்தருடைய லோ, இந்த ரெண்டுமே கிராஸ் ஓவர் ஆகியிருக்கும். அதாவது இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்போ இது கால் புட்டுன்றதை மறந்துருங்க.
எனிபடி, யாரோ ஒருத்தருடைய லோ. லோனா என்ன? இதுதான் லோ. இப்படி வந்து இப்படி போயிருக்கு, இந்த இடம் தான் லோ. ஓகே. ஒருத்தரோட ஹைனா என்ன? இப்படி வந்து இப்படி போயிருக்கும், இதுதான் ஹை. இந்த இடத்த தான் ஹைன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தருடைய லோ ஆப்போனன்ட்டுடைய ஹைக்கு கீழே இருந்துச்சுன்னா அப்போ மீட்டிங் ஆயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த லோ இங்க இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்தா இங்க மீட்டிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ஹையும் லோவும் மெர்ஜ் ஆயிருந்தா அது வந்து மீட்டிங் நடந்திருக்கும். இப்போ இந்த இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல லோ வந்து ஹை வந்து தள்ளி தள்ளி இருக்கு, அதாவது ஹைக்கு மேல தான் லோவே இருக்குது. ஸோ அப்போ இங்க நான் மீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நான் மீட்டிங் அண்ட் மீட்டிங் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் எதுக்காக நம்ம பார்க்கணும், இது கட்டாயமா அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணும்போது அதை ரெலவெண்டா சூஸ் பண்றதுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நியூமரிக்கல் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது 142 26 142 தான் ஹை. அப்போ நியூமரிக்கலி பார்க்கும்போது 150 தான் வெரி நியர். ஸோ ஆப்வியஸா நம்ம 150 தான் எடுத்து பார்க்கணும். ஆனா அதில் நான் இப்போ மார்க் பண்றேன் பாருங்க, காலுடைய இது வந்து டாப் ஸ்ட்ரைக், இது வந்து ஹைல நான் எடுத்திருக்கேன். ஒரு டாப் ஸ்ட்ரைக்ல ஒரு டாப்ல வந்து புட்டு தான் டாமினேட் பண்ணணும். ஸோ அப்போ காலுடைய ஹையை புட்டு டாமினேட் பண்ணிடணும். காலுடைய ஹை என்ன 91. ஸோ அந்த 91 நான் புட்ல மார்க் பண்றேன் பாருங்க. 91 நான் புட்ல மார்க் பண்றேன். ஓகே. 91 எஸ். அதே போல புட்டுடைய லோ, ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்து 98.5. ஸோ 98னே மார்க் பண்ணுவோம். 98 அப்படின்னு சொல்லி நான் இங்க மார்க் பண்றேன். ஓகே. ஸோ 98 பாருங்க. இப்போ ஒருத்தருடைய லோ இந்த 98. ஓகே. ஒருத்தருடைய ஹை, இப்போ நான் அந்த டிராயிங் போட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த டிராயிங் நான் அப்படியே போட்டா ஒருத்தருடைய ஹை வந்து என்ன வேல்யூ? ஹை வந்து 91. ஒருத்தருடைய லோ வந்து 91 கீழே இருந்திருக்கணும், அப்போ மீட்டிங் இருக்கும். ஆனால் 91க்கு மேலேயே இருக்குது, அதாவது 98ன்றது தான் லோ. அப்போ இங்க மீட்டிங் நடக்கலல்ல, இதை தான் நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மீனிங் நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். என்னன்னா இப்போ வந்து நம்ம 150 கிராஸ் பண்ணல, 150 தொடக்கூட இல்லை, அதனால இது வந்து மீட்டிங் நடக்கலன்னு சொல்லலாம். பட் சில நேரத்துல 145 144 அப்படின்னு இருக்கும் போதே கூட மீட்டிங் நடந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் நான் சொல்றது, மீட்டிங் நடக்கிறது நடக்காதது வந்து நம்ம கையில கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெலவெண்டா சூஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நீங்க வேற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய் பாருங்க, நான் 200க்கு போகலாம், இல்லை 100க்கு போகலாம். அங்கெல்லாம் இந்த மீட்டிங், அதாவது இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மோர் க்ளோசரர் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இன்னையோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேட்டிவான திங் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ as usual நம்மளோட அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது 150 புட்டு வந்து 150 காலுடைய ஹைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம், இந்த 91க்கு பிலோ இந்த 150 புட்டு வராம, இந்த இடத்துல இந்த 98 எபவ் இந்த 150 கால் போகாம, இது ரெண்டும் நடக்காம கண்டிப்பா மார்க்கெட்டால 150க்கு மேல போகவே முடியாது. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? ஒன் செகண்ட் கேட்டு பாருங்க. இந்த இடத்துல கால் வந்து இந்த கேண்டலுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இந்த 98 எபவ் போகணும். அதே போல இவன் என்ன பண்ணணும், 98 பிலோ 91 பிலோ வந்தே ஆகணும். இது ரெண்டும் வரணும். இது ரெண்டும் நடக்கும் பட்சத்துல தான் மார்க்கெட் 150க்கு மேலேயே போகும், சஸ்டெயின் ஆகும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ இது நடக்காத வரை கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு நீங்க சொல்லிடலாம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் போகவே முடியலன்றது. புரியுதுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ஓகே. நெக்ஸ்ட் 150 காலுக்கு அப்புறம் 100. 100ன்றது ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அது பாட்டம் ஸ்ட்ரைக்காக இருந்தது. ஓகே ஃபைன், பாட்டம் ஸ்ட்ரைக் தான், பார்த்துடலாம் அதையும் என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். இதனுடைய ஹை வந்து ஒரு 123.9. ஸோ 124 நம்ம மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்கே 124 எஸ். அதே போல இதனுடைய லோ வந்து 98 தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. ஸோ 98 வந்து நான் இங்கே பிளாட் பண்றேன். 98. ஓகே. ஸோ 98 பாருங்க, ரெண்டாவது கேண்டிலே கீழே வந்திருக்கான். அதுக்கப்புறம் பெருசா எந்த இடத்துலயும் 98 எபவ் போகவே இல்லை. ஓகே. ஸோ இங்கேயும் 98 எபவ் போயிடுச்சு, இங்கேயும் பார்த்தா ரீச் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாருங்க 50 26,050 கால், 50 கால்லையும் அதே 98 பிளாட் பண்ணலாமா? எஸ். 98. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை வந்து 158.6. ஸோ 158 ஆர் 159 இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 159. ஓகே. இதுக்கு அடுத்தது
இந்த இடத்துலலாம் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்னதா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பொறுமையா அரைச்சு மேல எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு காரணங்கள் வேற சிலதும் என்னால சொல்ல முடியும். அத நான் வந்து நம்ம எப்படி சொல்றது? இந்த பிரீமியம் அனாலிசிஸ் குழப்ப கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அடுத்தடுத்த அந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வரல. அதையும் வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங்கா தான் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். ஏன்னா அத புரிய வைக்கிறதுக்கு நம்ம அது கொஞ்சம் மெனக்கெடணும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் கன்டென்ட்ட நான் மாத்திட்டேன். சிலபஸ் கன்டென்ட்ட மாத்திட்டேன். இத வந்து ஒரு ஒரு பிகினருக்காகவோ, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். நான் ரொம்ப நாளா ஆப்ஷன் செக்மெண்ட்ல வந்து கிராக் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கா இருக்குது. நான் இந்த சிஸ்டத்த அப்சர்வ் பண்றேன். இது எனக்கு புரியுது. அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் போல ஒரு காமனான ஒரு அனாலிசிஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிய இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னது கிடையாது. பட் ஒரு காமனான மெத்தடாலஜி. அத நான் இங்க முழுமையா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த கட்டத்த வந்து நம்ம வந்து யூடியூப்லயே குடுக்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்றது குழப்பங்கள நெறைய குடுக்கும். டவுட்ஸ நெறைய குடுக்கும். ஸோ அதனால தான் அதெல்லாம் நான் சிலபஸ் கன்டென்ட்டா மாத்திட்டேனே தவிர, இந்த ஒரு அனாலிசிஸ் மெத்தடாலஜி போதுமானது. தோஸ் ஹூ ரியலி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்செப்ட் அவங்களால இத அப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாமின் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு ட்ரேட் செட்டப்க்காக. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறது, எடுக்காதது, இங்க ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த கன்ஃபர்மேஷன் ஒரு நார்மல் கேண்டல்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் எடுப்பல. ஓகே நான் வந்து இந்த ஹைக்கு மேல எடுப்பேன். அப்படிலாம் கூட நம்ம சொல்லுவோம்ல. ஒரு சப்போர்ட் லெவல்ல. ஜஸ்ட் நீங்க உங்களோட மெத்தடாலஜிய நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இங்க. பட் இந்த மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஓகே. ஸோ யாருக்கு புரியுதோ அவங்க மட்டும் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் 26,000 கால். 26,000 காலுடைய ஹை என்ன? 180. ஸோ அப்போ இங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து இது இன்னைக்கு வந்து ஒன் சைடு மார்க்கெட். ஸோ என்னால நான் ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்றேன்னா, இவ்வளோ தூரம் பேசுறேன்னா, என்னால ரொம்ப ஈஸியா அதை முடிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் அப்படிதான் நடந்திருக்கு. ஒன் சைடு. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? உங்களை பார்க்கும்போதே தெரியும் இதுல. ஓகே. இங்க பாருங்க இதை பிரேக் பண்ணப்ப சப்போர்ட் ஏன் எடுத்தது? இதெல்லாம் நான் மார்க் பண்ணல. ஜஸ்ட் நான் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணல. இங்க என்ன வேல்யூ அதை நான் இங்க பிளாட் பண்றேன். 180. ஓகே. அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் என்ன? 98. கரெக்டா? 98. ஏன்னா இங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ, இங்க அத வந்து தப்புன்னு சொல்றதுக்கோ ரொம்ப ஈஸியா சொல்லலாம். இவங்க இவங்க வந்து மேட்ச் பண்ணி சொல்றாங்க. ஏதோ ஒரு மேக்கப் மாரி பண்றாங்க. அப்படின்னு. ஸோ நான் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள போகவே விருப்பப்படல. ஒன்லி திங் நீங்களே பாருங்க. நாம ஏமாத்தலாம். நாம வந்து பொய் சொல்லலாம். இல்ல நம்ம வசதிக்கு ஏத்த மாரி மாத்தலாம். பட் நம்பர்ஸ் வந்து அத பண்ணாது. இருக்கிற நம்பர அப்படியே பிளாட் பண்ணும். ஓகே. 98. இப்போ மார்க் பிளான் பண்ணி இங்க 180 நான் போட்டேன். ஏன் இங்க வந்து இது வந்து ஓ கரெக்டா பரவாயில்ல இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வரலாம். இது எல்லாத்துக்கும் லாஜிக் தானே. இந்த 180ன்றது ஒரு 26,000 காலுடைய ஹை. அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு. அப்போ 26,000 கீழே தான் மார்க்கெட் நிக்க போகுது. ஒன் செகண்ட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சா கூட ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும்ல. அப்பதானே ஒரு நல்ல ஒரு ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அங்கிருந்தே தான் மறுபடியும் ஒரு ரேலி போயிருக்கு. இது எல்லாமே வந்து இது கூட நம்ம அடுத்த லெவல் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணும்போது ஏன் இங்கேருந்து இது கீழே ஏன் போகலன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ எல்லாமே நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து 25,950 கால். 25,950 கால் பாருங்க. இதுல வந்து ஒரு இதனுடைய சப்போர்ட் லெவலும் 98 தான். அதை மார்க் பண்ணிங்க. எக்ஸாக்டா பாருங்க 98ல சரிதா. இது இந்த 98 என்ன? நம்மளோட ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. நான் வேற எதையுமே எதுவும் ரொம்ப பெருசா கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ இந்த 180க்கு அப்புறம் என்ன டார்கெட்? இங்க 950யோட ஹை என்ன? 218. ஸோ 218 போடலாமா? எஸ். 218 அவ்வளோதான். எக்ஸாக்டா பாருங்க 218 பிரேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த இடத்துல ரொம்ப நேரமா சப்போர்ட் அடிச்சிருந்தான். நெக்ஸ்ட்டும் நம்ம போயிடலாம். ஓகே. இந்த இடத்துல கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் லெவலையும் போட்டு விட்டுறலாம். 900. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலாக 900க்கும் போச்சு. ஓகே 98. 98. எஸ். எக்ஸாக்டா பாருங்க 98 டச் பண்ணிருக்கோம். அதனால தான் சொன்னேன் 900க்கு மார்க்கெட் போச்சு. நீங்க எத்தனை பேர் ஸ்பாட்டை வாட்ச் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் 900க்கும் பிலோ போய் 850 சம்திங்லாம் போயிருக்க மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆஸ் பர் பிரீமியம் ஃபியூச்சர் மார்க்கெட் வீக்லி ஃபியூச்சர் எக்ஸாக்டா 900 தான் டச் பண்ணுச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை என்ன? இதனோட ஹை வந்து 264. இங்க நான் 264 மார்க் பண்றேன். ஏன் இந்த கேண்டல்லாம் இவ்வளோ பெரிய விக்கு வச்சதுன்றதை உங்களால புரிஞ்சிக்க முடியும். 264 பாருங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த டார்கெட் நோக்கி தான் போகுது. புரியுதுங்களா? இங்க இருந்து ரிஜெக்ட் ஆனவன் இந்த ரெண்டு லெவலுக்கு இடையில தான் கன்சால்டேஷன் ஃபேஸை போட்டான். சரி ஓகே இங்க கீழே வந்திருக்கே. அதாவது இது என்ன 218. 218 யாரோடது? 950 காலுடைய லெவல். ஓகே. அப்போ கீழே வந்திருக்கே. அப்போ ஏன் கீழே போகலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே சரி நம்ம 950ல போய் பார்க்கலாமா? 950 எஸ். 950 கால்.
நான் 9:50 கால் எடுத்திருக்கேன். இது என்ன டைமிங்? ஒரு 12:05 12:05க்கு இங்கே ரீச் ஆயிடுச்சு. ஓகே 12:05 இங்கே இதோ இதான் 12:05 12:05க்கு நல்லா பாருங்க. கால் 25,950 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே போகவே இல்லை. 950 காலே ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே போகல. ஆனா நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து இந்த 950 காலுடைய ஹையான 218 கிராஸ் பண்ணி அடுத்த லெவல் டார்கெட்டையே போய் ரீச் பண்ணிடுச்சு. இங்க இது ரொம்ப முக்கியமான நம்மளுடைய பிரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை கவனமா கவனிங்க. இந்த இடத்துல 26,150 இருக்கக்கூடிய நம்மளுடைய இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் 25,950 காலுடைய ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஆனா 950 கால் வந்து இன்னும் ட்ரெண்ட் பாயிண்ட் கீழே போகல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னா, கால் சைட்ல பிரீமியம் ஸ்ட்ராங்கரா இருக்கிறத தான் நான் அப்சர்வ் பண்ணேன். ஆனா பிரச்சனை அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கால் வந்து கேபிட்டலைஸ் பண்ணவில்லை. இதுதான் உண்மையான ரீசன். இப்போ இந்த இடத்துல நீங்க சேம் ஸ்ட்ரைக் எடுத்து பாருங்களேன். அப்வியஸா 950 புட்டுக்கு மேல தான் காலே இருக்கும். எல்லா சினாரியோவும் 25,950 புட்டு. எஸ், இங்க பாருங்க. இவனோட மேக்ஸிமம் இந்த கேண்டலோட ஹையே பாருங்களேன். இந்த கேண்டலோட 135.6. ஓகே, இதுதான் ரீசன். சாரி, நான் இந்த இடத்துக்கு நான் வரல. ஓகே 25,950 135. இந்த 135 ஏன்னா நான் இந்த கேண்ட் நான் இங்க இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 12:05 தான் அனாலிசிஸ்க்கு எடுத்தோம். எஸ் 12:05 12:05க்கான ஹை பார்த்தீங்கன்னா 135.6. ஸோ 135 136 இது ஒன்று மார்க் பண்ணிடலாம். இந்த 136ன்ற லெவல் தான் முக்கியமான லெவல். இப்போ இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா தன்னுடைய சொந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ண முடியலை. 950 புட்டுடைய, ஏன்னா இது டீப்பர் ஓடிஎம். அங்கேயே பாருங்க புட் சைட்ல ப்ரீமியம் வந்து ஹையா தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இதை கிராஸ் பண்ணாம ட்ரெண்ட் பாயிண்டை எப்படி கன்வெர்ட் ஆகும்? தனது சொந்த ஆப்போனண்ட்டை ஜெயிச்சாதான் கால் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆக முடியும். இதுதான் வெரி வெரி பேசிக். ஸோ இப்போ ரொம்ப நேரமா போராடியும், ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் நான் அதோட இன்னையோட மார்க்கெட் வந்து எனக்கு மூவ்மெண்ட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன எனக்கு தேவையோ நான் அதையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டோட அனாலிசிஸ். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே சொல்லியிருக்கோம், ஒரு என்ட்ரி ஒரு டைரக்ஷனுக்கு என்ட்ரியை சூஸ் பண்றோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்ட்ரைக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இன்னையோட மார்க்கெட்ல புட் சைடு மட்டும் தான் நடந்தது. அதோட இனிஷியல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 150 புட்டு. ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரின்னு ஒரு யோசிக்கிறீங்கன்னா 150 புட்டு அரௌண்ட் சுற்றி தான் நம்ம நினைக்கணுமே, அங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமே. அதுக்கப்புறம் இந்த 950 புட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட மூவ்மெண்ட்டை தான் காமிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த இடத்துல 950 கால் ஒரு வேலை ரிவர்சல் பாயிண்ட்டாக அமையணும். அதாவது ட்ரெண்ட் ஒன் செகண்ட் ரிவர்சல் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட்டாக மாறினா இந்த ஹையை தாண்டவில்லை. அடுத்தது 950 ஓகே தாண்டவில்லை, கன்சல்டேஷன் போட்டுட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே வந்துருச்சு. ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் என்ன 150 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து மேலேயே சஸ்டெயினும் பண்ணிடுச்சு. ஓகே, அதாவது 950 காலுடைய ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணுது. அப்போ ஆப்வியஸாக நமக்கு அடுத்து 900 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் முக்கியமானது. 900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அவன் இன்னும் ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்டேயே வரல. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு கால் சைடில் ஸ்ட்ரென்த் அமைஞ்சும் சொந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ண முடியாததுனால தான் கால் சைடு ரிவர்சல் நடக்கல. எத்தனை பேர் இன்னைக்கு ரிவர்சல் நடக்கும்னு வெயிட் பண்ணீங்க? நான் உங்களுக்கு வந்து ஓகே, நான் நிஃப்டியோட வீக்லி ஃபியூச்சர் நீங்கள் ஸ்பாட் சார்ட் பார்த்தாலும் சரி, அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி தான் புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஓகே இதான். ஸோ நான் ஃபியூச்சர் சார்ட் வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்பாட்டை வச்சு பார்த்தாலும் இதே மாதிரியான ஷேப்பில் தான் இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துல இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும், இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். எவ்வளோ பெரிய டோஜி கண்ணல் மாதிரி நல்ல மேலே வந்து ஒரு லாங் லெக் டோஜி. ஸோ மேலே திரும்பிடும். எத்தனை பேர் மேலே திரும்பிடும் யூஸ் பண்ணும். இதுதான் நார்மல் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டுக்கும் அதாவது நியூமரிக்கல் பேஸ்ட், அதாவது நம்பர் பேஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக் நம்பர் பேஸ்ட் எனி வேர்ட்ஸ் இங்கே ஒன்லி ஃபார் டெக்கரேட்டிவ் தான். ஆக்சுவல் திங்கிங் என்னன்னா நம்பர்ஸ் தான் இங்கே ப்ளே பண்ணுது. அந்த நம்பர்ஸ் வந்து ஜென்ரலாக சும்மா 1 2 3 நம்பர் இல்லாமல் இது ஒரு பிளே கேம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கான ஒரு போட்டி. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 நபர் போட்டி போடுறாங்க. மேலே ஏத்துறதுக்கு ஒருத்தர், கீழே இறக்குறதுக்கு ஒருத்தர். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு கான்செப்ட். அந்த அடிப்படையான கான்செப்ட் வச்சு தான் நான் இந்த சிஸ்டமே புரிஞ்சிருக்கேன். அப்போ ஒரு
ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டே போறானோ அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டே போவான் இல்லை மேலே ஏற்றிட்டே போவான். இன்னைக்கு 150 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட்டை கன்வெர்ட் ஆனவன் தன்னுடைய எல்லா கால் சைடில் எல்லாரையும் டிஃபீட் பண்ணி போயிட்டே இருந்தனால தான் மார்க்கெட்டு தன் போக்கில் கொண்டு போனான். எந்த இடத்துலையுமே கால் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டை ஹோல்டு பண்றது இல்லை ரிவர்சல் பண்றதுக்கு முயற்சி கூட எடுக்கல. இன்னையோட ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு இதுதான். ஸோ யாருக்கெல்லாம் ஒன் சைடு மார்க்கெட்டை க்ளீனாக நீட்டாக புரிஞ்சுக்கணுமோ ஒரு சில நாள் அப்படிலாம் அமையும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் மார்க்கெட். ஸோ இன்னையோட மார்க்கெட்டை நீங்கள் முழுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் அமைஞ்சுது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடாலஜியை புரிஞ்சிக்க பாருங்க. இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு நிச்சயமா மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா கான்செப்டை விடவும் ரொம்ப 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 இயர்லியாவே ஒரு மூமெண்ட், அதாவது ஒரு ரிவர்சல் நடக்கிறது, ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ எத்தனையோ கான்செப்ட் எஸ்எம்சில இருந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ட்ரெண்ட் லைன்ல இருந்து ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் மெத்தடாலஜி இருக்குது. என்னால வந்து ஐ திங்க் ஐ கேன் கேரண்டி யூ 90% 95% வந்து என்னால சொல்ல முடியும். மற்ற எல்லா கான்செப்டை விட ஒரு பர்டிகுலர் இடத்துல ரிவர்சல் நடக்குது, இல்லை இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து இந்த சென்டிமெண்ட்டாக தான் இருக்க போகுது, ஆக்சுவலாக அப்படி தான் ஓப்பன் ஆகியிருக்கு, இப்படி தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா மெத்தடாலஜியோட, ஏன்னா ஹையர் ஹை கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான கான்செப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகணும், அப்போ இந்த ஹை உடஞ்சாதான் என்னால் இது வந்து அப் ட்ரெண்ட் சொல்ல முடியும் அப்படின்லாம். ஒரு லோ டவுன் ட்ரெண்ட்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தியரி இருக்குது. நான் என்னால் ஒரு கிளியராக சொல்ல முடியும், எல்லா தியரி எல்லா மெத்தடாலஜியோட இந்த மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் ரொம்ப 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 ப்ரியர். அதுவும் குறிப்பாக மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்ல இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டாங்க. அதுல இருந்து நம்மளுடைய கான்செப்ட் ஒரு தனித்துவமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் தான். ஆல்சோ நான் இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டையே வந்து ஒரு ஃபைட்டிங், ஒரு என்ன சொல்றது, ஒரு பாக்ஸிங் மாதிரியோ, ஒரு இந்த நான் கூட சொல்லிடுவேன் கயிறு இழுக்கிற போட்டின்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமே, அதுக்கு அந்த போட்டியோட பேர் எனக்கு எக்ஸாக்ட் தமிழ்ல தெரியல. அந்த மாதிரியான, அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு டீம் இருப்பாங்க. அந்த சில படகு கூட இருக்கும். ஒரு நிறைய சமீபத்தில் கூட அந்த வீடியோவா பார்த்தேன். ஒரு படகு இருக்கும், அந்த படகுல ரெண்டு எண்டுமே இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த கட்டையை வச்சு தண்ணியை தள்ளுவாங்க, ரெண்டு டீமுமே. ஸோ அட்லாஸ்ட் அந்த டைமிங் முடியறதுக்குள்ள யார் வந்து யாரோட எல்லைக்குள்ள போறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க, யார் ஜெயிச்சாங்கன்ற முடிவு. ஸோ இது இது மாதிரியான போட்டிகளின் அடிப்படையில நான் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்றேன். கால் அண்ட் புட் அதே மாதிரி ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கும் இதுதான். சீசா கேம் எத்தனை பேர் கேள்வி, தராசு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துல வெயிட், இப்போ வந்து தராசுல இந்த பக்கமும் 1 kg இருக்குது, இந்த பக்கமும் 1 kg இருக்குது. ஒரு பக்கத்துல நீங்க 1/2 kg எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 kg ஈக்குவலண்டான வெயிட் வந்து ஆப்போசிட்ல ஏறணும். ஸோ இது மாதிரியான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் நான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை புரிஞ்சுக்கிறேன். எல்லாம் இந்த மெத்தடாலஜியும் இது அடிப்படையில் தான் கொண்டது. ஸோ இன்னைக்கு என்னால் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக சொல்ல முடிஞ்சிருக்குன்னா காரணம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது ரொம்ப 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 சிம்பிளர் வே தான் நடந்தது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுக்கு இதுலயே இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு, எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்றவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஆர் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். நான் எனி டைம் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவும் பண்ணிக்கங்க. வேற யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்க. ஒன்றும் எதுவுமே கட்டாயம் இல்லை. நான் நேச்சுரலாக தான் ஆர்கானிக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் எந்த ப்ரொமோஷனோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் நான் யூஸ் பண்ணல. ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா growth போயிட்டு இருக்கோம். எனக்கு இது வந்து ரியலி நீடட் பீப்புளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம். ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப 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 அதுக்கான உழைப்பு 100% நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தோல்வியை நிறைய தடவை சந்திப்பீங்க. ஆனா ஐ கேன் ஐ கேன் ஷியோர்லி சே இந்த யூனிவர்ஸ் அதுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பொருளோ இல்லை ஒரு வழியையோ அதை தானா உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கும்ன்றது என்னுடைய பிலீஃப். அதே பிலீஃபை தான் நான் இதுக்கும் நான் சொல்றேன். நான் நார்மலா போடுறேன். இந்த கண்டென்ட் மேல எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது. நிறைய பேர் நம்பினவங்கள நான் உண்மையிலேயே ஆச்சரியத்தோட பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம கிளாஸ், இப்போ கூட நம்ம கிளாஸ் வந்து டேட் சொல்லியிருக்கோம், நாளைக்கு வரைக்கும் டைமிங் இருக்குது. எத்தனை பேர் விருப்பப்படுறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் நம்பிக்கை ஏற்படுதா, நான் நம்பிக்கையோட இதை சிஸ்டத்தை நம்பின பிலீஃப் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமா இந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலியமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோடைய இது வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுனால தான்
இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறதும் சரி, நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, அதில் பல பேருக்கு இந்த இந்த ப்ராசஸ் மேலேயும் இந்த மெத்தடாலஜி மேலேயும் நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ இதுதான். ஸோ சில பேர்லாம் சொன்னாங்க, நான் இன்னைக்கு நைட்டு தான் சார் பார்த்தேன். நேற்று தான் நான் பார்த்தேன். போன வாரத்தில் தான் நான் இந்த வீடியோ திடீர்னு தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ ஐ கேன் சே யூ, டெடிக்கேட்டடாக ஒரு வழியில் பயணிங்க, ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க. அதை ட்ரேடிங்லேயே அது மாதிரி தான். எனி மெத்தடாலஜி நான் இதை தான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் ரிசர்ச் ஆர் எனி டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் அதை முழுசாக நம்புங்க. அதுலேயே பயணிங்க. அது சார்ந்த ஒரு வழி உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா பிறக்கும். ட்ரேடிங்கில் நிச்சயமா ஒரு நாள் சக்ஸஸ் பண்ண முடியும். அது பையர் செல்லர் அது உங்களுடைய டிபெண்டன்சி, அது நான் வந்து சொல்ல முடியாது. பட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் ரொம்ப நாள் நான் தவிக்கிறேன், கஷ்டப்படுறேன், எப்படி இதை கிராக் பண்ணுறது தெரியல, இதை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த என்னோட யூடியூப் சேனல் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கிறதுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோ ஃப்ரைடே சந்திப்போம். நன்றி.